திருவெண்காடு வெறும் சுடுகாடாக இருந்தது. அந்த சுடுகாடுகள் ஒரு சூலத்தினால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு சூலாகிரே அக்ரதம் சம்போ என்று ஆகமத்தில் கூறியிருக்கிறது. அப்படி எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகை சன்னதி. இங்கு 3 குளம், 3 தீர்த்தம், 3 மூர்த்திகள், 3 சக்திகள், 3 அக்னி, சூரியன், சந்திரன். மெய்கண்டார் அவதாரம் பெறுவதற்கு மூல காரணமாக இருந்த ஊர் இந்த ஊர். குழந்தை இல்லை. அவருடைய குரு அருள்நந்தி சிவாச்சாரியாரை கேட்டவுடனே திருமுறையில் கயிறு சார்த்தி பார்த்தார்கள். அப்படி பார்த்த பொழுது இந்த ஊர் திருமுறை பாடல் கிடைத்தது. பெயடையா பெருவேதும் பிள்ளையினோடு உள்ளம் நினை வாயனவே வரம்பருவர் ஐயிர வேண்டாம் என்றும் வேயன தோல் போய் வெங்கன் எங்காட்டு முக்குள்ள நீர் தோய்வினையா அபர்தம்மை தோயாவான் திவினையே என்று அந்த பாடல். அதன்படி அவர் உத்தரப்படி 48 நாள் இங்கிருந்து விரதமிருந்து அந்த வழிபாடுகள் எல்லாம் செய்தார்கள். 47வது நாள் இரவு இறைவன் கலமையிலே வந்து உனக்கு பிறப்பு இல்லையே என்று கேட்பொழுது இந்தமாரி பாடியிருக்கிற ஞானசம்பந்தர் ஐயுற வேண்டாம்னு, அப்போ எனக்கு ஒரு குழந்தை வர கொடுக்கணும்னு கேட்ட உடனே குழந்தை வர தரேன். அந்த குழந்தை 7 வயசு தான் இருப்பார், ஆனால் குடும்பஸ்தனாக இருக்க மாட்டார். அவர் தான் மெய்கண்டார். அப்போ ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்தது. அவர் திருவெண்ணையூரில் அவதாரம் பண்ண க்ஷேத்திரம் அது. அதனால் இது 3 குளம், 3 தீர்த்தம், 3 விருட்சமானது வடவாள விருட்சம். இதில் கயையில் சென்று பிண்டம் போட்டால் 7 தலைமுறைக்கு அது பேர் விஷ்ணுகயா. இங்கே விஷ்ணு பாதம், அங்கே இங்கு ருத்ரபாதம். இங்கே 21 தலைமுறை கரையேறும். வடவாள விருட்சம் ஆல விருட்சமானது ஒன்று இருக்கிறது. அதுபோல் கொன்றை வனநாதர் என்று கூறுவார்கள். அதேமாரி வில்வத்தினடியில் பிரம்மா தபஸ் பண்ணுகிறார். முருகப்பெருமான் பிரம்மனை பிரணவத்தின் பொருள் கேட்கும் பொழுது அவரால் சொல்ல முடியவில்லை. அவரை உடனே கைது செய்கிறார். அவர் அம்மாவிடம்தான் கேட்க வேண்டும் என்று இங்கு தபஸ் இருந்து அம்மாவான பிரம்மாவுக்கு வித்யாவை உபதேசம் பண்ண பிரணவப்பீடமானது அகார உகார ஓங்கார பிரணவாகார சுரூபிண்ய நமகான 61 வீரத்தில் இது ஒரு பீடம். இங்கே இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. அதுபோல் 3 சிவபெருமான் ஸ்வேதாரண்யேஸ்வரர், நடராஜர், அகோரமூர்த்தி, 3 சக்தி பிரம்மவித்யா, ஸ்வேத மகாகாளி, சௌபாகிய துர்கா. இந்த 3 சக்திகளாக 3 வலுவாக இருக்கிறது. 63 நாயன்மார்களும் இங்கே வழிபாடு செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த அளவிலே நான் இதை நிறைவு செய்கின்றேன். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுவதை எல்லால் யாமன்றியும் பராபரமே என்ற தாய்மார் வாழ்க்கைக்கு இறங்க எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை செய்து கல்லாலே குடமையிருந்து கற்றவர்கள் ஆன்மறை ஆரக்கம் சொல்லாமல் சொல்லி இணையாமல் இருந்து பவத்தை கொடுக்க வெல்வார் என்று தட்சிணாமூர்த்தியை நம்ம விளையாட்டு தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் இருந்த அகோரமூர்த்தியானவர் இறைவனுடைய ஸ்வேதாரண்யேஸ்வருடைய தெற்கு முகத்திலிருந்து தோன்றி அங்கு அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். அவர் எனக்கு தங்கள் கையில் உள்ள சூலாயுதத்தை தாருங்கள் என்று கேட்டவுடன் அவர் அந்த சூலாயுதத்தை கொடுத்து விட்டார். உடனே அவர் மறைந்து விட்டார். சூலத்தை வைத்துக்கொண்டு மக்களையெல்லாம் வதை செய்வது, தேவர்களை எல்லாம் இம்சப்படுத்துவது, 33 கோடி தேவர்களையும் படுத்து அபலப்படுத்திட்டான். அப்படி பண்ண உடனே எல்லோரும் இறைவன்கிட்ட கேட்குறார், ஸ்வேதாரண்யேஸ்வரர்கிட்ட. அப்போ தன்னுடைய தெற்கு முகத்தில் தோன்றின அகோர சிவம் ஒரு உத்தரவு போட்டார் நந்தியம்பெருமானை. நீ போய் அவனை எதிர்கொள்ளு அப்படின்னு சொன்ன உடனே நேராக போய் மருத்துவக்குடிக்கு போகிறார் நந்தியம்பெருமான். அவர் படைகளோடு போகும்பொழுது அவர் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தினால் 9 இடத்திலே நந்தியின் மேல் குத்தி விடுகிறார். இரத்தத்தோடு வருகிறார். அவரை பார்த்த உடனே அகோரமூர்த்திக்கு கடும் கோபம் வந்த உடனே அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு நேரே போய் நின்றார். அவரை பார்த்த உடனே ஜெகஜோதியாக இருந்தது. அப்படியே சரணாகதியாகி அவருடைய பாதத்திலேயே சூலாயுதத்தை வைத்து சரணம் அடைந்து விட்டான். அதனால தான்
கோரம் இல்லாதது அகோரம். இவர் சாந்த சுரூபி, அதனால தான் கோரமாக இருக்க மாட்டார், அகோரமாக இருப்பார். அவர் வேண்டுவர்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலானது எல்லோருக்கும் கிடைக்கும். அதுபோல் இந்த ஆலயத்திலே சிறப்பானது அகோரமூர்த்தி. அதுமாரி சிதம்பரம் 5 சபைகள் முக்கியமானது. கனக சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, ரத்ன சபை, சித்திர சபை என்று 5. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி என்று 5. 6வதாக மூலாதார சக்கரத்திலிருந்து சகசிராரம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் ஞானமயமாக இருக்கும். நம்முடைய தலையில் இருந்து உரிச்சான் உயரத்திலே ஒரு சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சக்கரம்தான் ஞான சபை. இந்த ஊர் ஞான சபை. அதுபோல் இதற்கு இங்கு ஒரு மிக மிக சிறப்பு உண்டு. அப்படி அந்த அகோரமூர்த்தி, நடராஜா, ஸ்வேதாரண்யேஸ்வரர் 3 மூர்த்திகள். 3 ஸ்வேத மகாகாளி. அகோரமூர்த்தியினால் காளி எழுந்தருளினாள். அவளை சாந்தப்படுத்துறதுக்காக இவர் அந்த ஒரு சுரூபத்தை காமித்த உடனே அவள் சாந்தமாகிவிட்டாள். அதேபோல் இந்த சுர்கையானவள் எல்லோருக்கும் சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சௌபாக்கிய துர்கா பரமேஸ்வரியாக இருக்கிறாள். பிரம்ம வித்யாவை வரலாறு முன்னரே கூறிவிட்டேன். இப்படி இந்த தலங்களானது மாசி மகத்திலே மகோத்சவம் நடைபெறும். மாசி மகத்தன்னைக்கு சுவாமி புறப்பாடாகி பூரத்தன்னைக்கு மர்த்தியாசுர சம்ஹாரமாகும். இப்படி சிதம்பரம் என்றால் எல்லோரும் கூறுவது தில்லையம்பலம் பொற்சபை. 63 நாயன்மார்கள் வந்து பாடிய இடம். அப்படி சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தை துவக்கி இங்கு ஆரம்பித்து வாசித்தார். 63 நாயன்மார்களும் அவர்கள் எழுதிய திருப்பதிகங்களை எல்லாம் ஒரு அழகாக ஓலைச்சுவடியில் வைத்து திருக்காப்பிட்டு விட்டு அவர்கள் இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். ஆனால் அந்த செல்லரித்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எவ்வாறு பெறுவது என்பதற்கு நம்பியாண்டார் நம்பி என்று ஒருவர் திருநறையூரில் வசித்தார். அவர் வந்து இங்கே கேட்கிறார் தீட்சர்களை, நீங்கள் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுக்க வேண்டும், 4 வந்தால்தான் நான் தருவேன் என்று சொல்லி உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா 4 பேருடைய விக்கிரகத்தையும் புறப்பாடு பண்ணி எங்கே கொண்டு வந்து நிறுத்தின உடனே இவங்களால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா கடவுள் இப்போ பிரத்யட்ச வராத காலம், அப்பொழுது வந்த காலம், இப்பொழுது வராத காலம். சிலை உருவத்தில் பார்த்த உடனே தீட்சிதர்கள் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அதனால் எல்லா சோடிகளும் கொடுத்தார்கள். அதுபோல் சிதம்பரத்திற்கு அவ்வளவு சிறப்பு. ஆதிச்சிதம்பரம் என்பது ஞான சபை, எல்லாவற்றுக்கும் முற்பட்ட காலத்திலே ஏற்பட்டது. அதுதான் முதல் சபை, ஞான சபை என்று சகசிராரத்தில் இருக்கக்கூடிய அந்த 6வது சபையாக இந்த நடராஜ பெருமான் இருக்கிறார். அதனால் இதற்கு ஆதிச்சிதம்பரம். எல்லாற்றுக்கும் முழுமுதல் சிதம்பரம் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியை ஆமாழ கேட்டையம் மாதரங்கள் வாழே மலர்தியோ மண்செவியோ நென்செவிதான் மாதேவன் பார்வர்கள் வாழ்த்திய வாழ்வு வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மலர்ந்து போதார் அமளியில் மேல் புரட்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிழந்தால் என்ன ஈதே எம்தோழி பரிசு எழுவோர் எம்பாவை என்று ஆதியம் இல்லாத இந்த இறைவனுக்கு திருமும்பாவையில் மணிவாசக பெருமான் இப்படி முதலே துவங்குகிறார். அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு தலமாக 4 பாடக்கூடிய இதிலே 4 முக்கியமாக மாணிக்க வாசகர் கல்லாலின் குடையமர்ந்து என்று இந்த ஊரில் தான் பாடினார் என்று தெரிவிக்கிறேன். குருவனுடைய மனைவி தாரை. ஆனால் குருவால் தாம்பத்தியம் நடத்த முடியாது. அவர் ஒரு அலித்தெய்வம். ஆனால் அவருடைய தாரை மேலே சந்திரன் ஆசைப்பட்டான். இவர்கள் இருவருக்கும் பிறந்தது தான் புதன். ஆனால் குருவுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அந்த புதனையே இவர் தத்தெடுத்து வளர்த்தார் குரு. அதனால் அவருக்கு இங்கு குரு அருள் கிடைக்கும். அதுபோல் வித்யாகாரனாக இருக்கக்கூடிய புதன்
முதுநிலை திருவருள் கிடைக்கும். அதே போல் நல்ல பொருட்செல்வம், அருட்செல்வம், மக்கட்செல்வம் எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடிய அந்த அளித்தன்மை நீங்க பெற்றதுனால தான் எல்லோருக்கும் வாழ்க்கை கொடுக்க வேண்டும், குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலத்திலே எழுந்து அருளை அருள் அழைத்து வருகிறார் என்று நிறைவு செய்கின்றேன்.